வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகள் மற்றும் முன்னறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை வந்து ரீச் ஆகும். உண்மை தன்மையான தகவல்களையும் நீங்கள் பெற முடியும். மேலும் இன்றைய வானிலை அனுமானம் 11 நவம்பர் 2025 உங்களுக்காக. இந்த 11 நாட்களும் ஒரு தொய்வான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நாட்களும் அதே மாதிரி போகுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மீண்டும் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்குது. அது மேலும் இலங்கை அருகே கீழே வந்து வலுவிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் காற்று, மாறுபட்ட காற்று கடலோர மாவட்டங்களில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு காற்று ரொம்ப வலுவிழந்த நிலைமையில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு பெரிய சப்போர்ட்டில் ஒரு சப்ரஷன் ஃபேஸுடைய ரிட்ரைவல் ஃபேஸில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான் இப்போ காட்டுது. அதே நேரத்தில் காற்று குவிதல் மீண்டும் தென் தமிழக பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. அதனால் தென் தமிழக பகுதிகளில் இன்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் மத்திய தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இப்போது தற்சமயம் 4 மணி வந்து 5:30 மணி வரலையும் பார்த்திங்கன்னா திருச்சி சுற்று வட்டார பகுதிகள், ராமநாதபுரத்தின் கடலூர் மாவட்டங்கள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகி வந்தது. ஸோ அதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா ஒரு சில பகுதிகளில் தான் பதிவாயிருக்கு. பெரிய வைட் ஸ்ப்ரெட் ரைடுன்னு சொல்ல முடியாது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபமில் 40.4 மில்லிமீட்டர், கீழத்தூவல் ராமநாதபுரம் 24 மில்லிமீட்டர், திருநெல்வேலியில் முனிஞ்சிப்பட்டி 19.6, மேலக்குடுமாலூர் ராமநாதபுரம் 15.2, திருநெல்வேலி சீதர்பனலூர் 10.8 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் புல்லண்டை 10 மில்லிமீட்டர், விருதுநகர் தெளி 9.2 மில்லிமீட்டர், திருநெல்வேலி கீழவீரராகபுரம் 8 மில்லிமீட்டர், திருநெல்வேலியில் மானூர் 7.6, சென்னை மஞ்சம்பாக்கம் வடசென்னை பகுதிகளில் 6.8, அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக ஒரு சில பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது மழை அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். தூத்துக்குடியிலையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகி இருக்கிறது. மிதமான மழையிலிருந்து லேசான மழை தான் இதுவரையிலையும் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தப்பான பர்செப்ஷன் கொடுப்பாங்க. தப்பிச்சுக்கோங்க, மழை வெள்ளம் வரும், காற்றடிக்கும், அது பெய்யும் இது பெய்யும், அது மாதிரியான எந்த வதந்திகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம். அது மாதிரியான நிகழ்வுகளுக்கு நிகழ்நேரங்களில் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அமைப்பினுடைய சாராம்சத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, எர்ணாகுளம், திரிசூர் மற்றும் நீலகிரியை ஒட்டிய மலப்புரம் மாவட்டங்கள் மற்றும் மன்னார்காடு, பாலக்காடில் இந்த பகுதிகளில் மட்டும் மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழையாக இருக்கலாம். பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆந்திராவில் பாபட்லா, பிரகாசம், நெல்லூர், காவாலி, திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம். தமிழகம் பொறுத்தவரையிலும் தென் தமிழகத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, தேனி, வால்பாறை, சோலையாறு, புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளிலும், நீலகிரி மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளிலையும் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தென் தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதி, குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏதாவது ஒரு பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கன்னியாகுமரியின் மலையோர மேகலைகளில் சில பகுதிகளில் கனமழை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பெரிய அளவுக்கு மற்ற மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகட்டும், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் ஆகட்டும், திருச்சி, ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்கள்லேயும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பெரிய மழைக்கான வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை நிகழ்வுகள்.
ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு பொறுத்தவரையிலையும் புயல் சின்னம் அல்லது தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அடுத்து வந்து வானிலை படிமங்களினுடைய ஒரு சராசரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா MJO 6-7 தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக காட்டுகிறது. நம்மளுடைய பகுதிகளில் கெல்வின் அலையினுடைய தாக்கம் மட்டுமே காணப்பட்டது, அதுவும் வலுவிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஈக்வட்டோரியல் ரோஸ் வெப்ப அலைவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறது அடுத்த நம்ம ஓரிரு நாட்கள் தொடர்ந்து கண்காணித்தால் மட்டுமே நிகழ்நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அப்டேட் என்ன வரும், வானிலை படிமங்கள் சார்ந்த அப்டேட்டுக்குள்ளே போகுமா, இல்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது மாறுமா அப்படின்னக்கூடிய அமைப்பு தெரியும். ஸோ இதை பொறுத்தவரையிலையும் நவம்பர் மாதம் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. இயல்பை ஒட்டி வருவதே பெரிய விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது எப்படி மாறப்போகிறது, இயற்கை எப்படி சமன் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ அடுத்து வரக்கூடிய நேரங்களில் இன்று வரலையும் பதிவான பருவமழையினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலேருந்து எல்லாமே நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வரும். நம்முடைய இங்கிலீஷ் நியூஸ் சேனல் புதுசாக வந்திருக்கு, அதோட லிங்க்லேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் புரிதலுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.